ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மூவிஸ் 360. இந்த வீடியோவில் டாப் 5 கொரியன் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க இருக்கிறது அன்சன் ரைசிங் டிராகன் 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. 15th சென்ச்சுரியில் இந்த கதை நடக்குது. பயங்கர பவர்ஃபுல்லான ஜாப்பனீஸ் நேவி சவுத் கொரியா மேலே கடல் வழியாக தாக்குதல் நடத்துகிறாங்க. ஜாப்பனீஸோட ஆர்மியை கம்பேர் பண்ணும்போது சவுத் கொரியாவோட படம் ரொம்ப பலம் கம்மியானது. இந்த ஜாப்பனீஸை எதிர்த்து சவுத் கொரியா எப்படி இறங்குறாங்க, ஜாப்பனீஸை எப்படி தடுக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். மொத்த படமுமே தண்ணியில் நடக்கிற வாரை பற்றி தான். இந்த ஸ்டோரி வார் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.6. லிஸ்ட்டில் 4வதாக பார்க்க போகிற மூவி எமர்ஜென்சி டிக்ளரேஷன் 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. கொரியாவில் இருந்து ஏகப்பட்ட பேரோட ஃப்ளைட் அமெரிக்காவுக்கு கிளம்புது. அந்த ஃப்ளைட்டில் ஒரு டெரரிஸ்ட் பயங்கரமான வைரஸை பரப்பி விட்டுறான். இதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வைரஸ்னால பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வைரஸ் மற்றவங்களுக்கும் பரவுன்னு சொல்லி ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட பேசஞ்சர்ஸ் என்ன ஆனாங்க, இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சும்மா பரபரப்பாக இருக்கும். ஒரு சூப்பரான படம் இது. இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9. லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிற மூவி தி விச் 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு ஃபேமிலி ஹீரோயினை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்குது. அதில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா பணம் நிறையா கிடைக்கும், நம்ம ஃபேமிலிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு பாட்டு பாடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினை கொலை பண்ண ஒரு கும்பல் கிளம்பி வருது. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. சும்மா சான்ஸே இல்லாமல் வேறு லெவலில் தரமான ஆக்ஷன் மூவி இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு பார்ட் 2 வேறு இருக்குது, அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1. ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி தி அவுட்லாஸ் 2017 ரிலீஸ் ஆகிருக்கு. சவுத் கொரியாவில் இருக்கிற சைனா டவுனில் ஏகப்பட்ட ரவுடி கும்பல் சட்ட ஒழுங்கை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இதனால் சைனா கும்பல் அப்புறம் சவுத் கொரியா கும்பல் இவங்களுக்குள்ளே எப்போ தான் சண்டை நடக்குது. இப்போ புதுசாக ஒரு கும்பல் நுழைஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேரை போட்டு சாவடிக்கிறாங்க. இதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவலி உண்டாகுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க மொத்த கும்பலையும் ஒழிச்சு தள்ளணும்னு சொல்லி ஒரு புது ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான படம் இது. இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.